செமஸ்டர் எக்ஸாம் எழுதினவங்களுக்குலாம் எப்போ ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு செமஸ்டர் எழுதினவங்களுக்கு தேர்ட் செமஸ்டர் ரிசல்ட்ஸ் இப்போ வராது, ஃபோர்த் செமஸ்டர் ரிசல்ட்டோடு சேர்ந்து தான் வரும். ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எழுதுகிறவங்களுக்கு தான் எப்போ ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்காக தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேப்பர் வேல்யூவேஷன் நடத்துகிறதுக்காக டீச்சிங் ஸ்டாஃப்ஸை வந்து கேட்டிருக்காங்க. அப்போது அது என்றைக்கு நடக்கும்னு பார்த்திங்கன்னா, வேல்யூவேஷன் 9 சென்டரில் மார்ச் 4 நடக்குது. ஓகே. ஸோ அப்போ மார்ச் 4 மார்ச் லாஸ்ட் வீக்கு இல்லைனா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். அதே மாதிரி ஜூன் மந்த் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் இருக்கும். ஏன்னா கேலண்டரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதன்படி தான் நடந்து வந்துட்டுருக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே. அந்த டேட்குள்ளார கண்டிப்பாக வந்து எக்ஸாம் டேட் போட்டுறாங்க, எக்ஸாம் சென்டர்ஸ் போட்டுறாங்க. உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக நடந்துடுது. அதே போல் தான் உங்களுக்கு ஜூன் மந்த் நடந்துடும். ஸோ இப்போலேருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் ரிசல்ட்ஸும் உங்களுக்கு வந்து எப்போயே வந்துடும், உங்களுக்கு ஏப்ரலுக்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் தேர்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டருக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்த்து செமஸ்டருக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க.